3 நாள் 5 நாட்கள் உங்களுக்கு உணவிடுவார்கள். 6வது நாள் அவருடைய உண்மையான முகம் வெளிப்பற்றும். சொல்லி காட்டுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், உணவை மறுப்பார்கள். ஆனால் தங்கை நம்புகிறாள், எல்லா அண்ணனை போல அல்ல என் அண்ணன், என் அண்ணன் அப்படிப்பட்டவர் அல்ல என்று. என்ன ஆச்சரியம் என்றால், இந்த உலகத்தில் இன்றைய வரை எல்லா தங்கைகளும் அப்படிதான் நினைக்கிறாங்க. என் அண்ணன் அப்படி நடந்து கொள்ள மாட்டார். யாரோ ஒரு அண்ணன் அப்படி நடந்து கொண்டார் என்றால் என் அண்ணன் அப்படிப்பட்டவர் அல்ல. நிச்சயமாக என் அண்ணன் அவர் வீட்டுக்கு போய் நின்றால் எத்தனை நாளானாலும் என்னை கவனித்துக் கொள்வார், என் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வார், அவர்களுக்கு தேவையான செல்வத்தை எல்லாம் கொடுப்பார். ஆனால் அவளுடைய கணவன் சொல்றான், வேணாமா போகாத. ஆனால் வர்றா 7 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவள் நடந்து வருகிறாள். குழந்தைகளை கூட்டிக் கொண்டு, அதிலும் இப்படி ஒரு பட்டினி பசியோடு நடந்து வருகிற அந்த பெண்ணினுடைய உருவம் படித்தால் கண்ணில் தெரியுது. இன்றைக்கு எங்கேயாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருந்து அந்த முனைக்கு போறதுக்கு ஒரு ஆட்டோ இல்லாம யாரும் போக மாட்டாங்க. காய்கறி வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு யாருக்கும் நடந்து வருகிற உடல் வலிமை இல்லை. ஆனால் மானாமதுரையிலிருந்து அர்ச்சனாபுரத்தை நோக்கி பஞ்சத்தோடு 7 பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஒரு பெண் நடையாக நடந்து வருகிறார்கள் என்றால் அந்த துயரம் கண்ணில் தெரியக்கூடிய, பார்த்தாலே கண்ணீர் வர வைக்கக்கூடியது. அவள் வருகிறாள். வருகிற நேரத்தில் அண்ணனை பார்க்கிறாள். அண்ணன் மகிழ்ச்சியாக வரவேற்கிறான். எல்லா வசதியும் செய்து தருகிறேன், நீ இங்கேயே இரு, சரியான பின்னாடி போகலாமா அப்படின்னு தங்க வைக்கிறான். ஆனால் அண்ணன் கொடுத்த வரவேற்பை அவனுடைய அண்ணி கொடுக்கவில்லை. அவளுக்கு பேரே பாருங்க வித்தியாசமா வச்சிருக்காங்க, மூலி அலங்காரி என்று. எங்க கிராமத்துல எல்லாம் இந்த பாவக்கூத்து நடத்துவர்கள் நல்லதங்கால் நடத்துவாங்க. நடத்தும் போது அந்த மூலி அலங்காரியை என்னெல்லாம் கொடுமை செய்தாள் என்றை சொல்லும் போதெல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அந்த மூலி அலங்காரியின் மீது கோபம் வரும். ஒருவேளை பாதி இவர்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஒரு கதாபாத்திரமாக பார்க்கும்போது, அந்த கதாபாத்திரம் நடந்து கொள்வதை கேட்கும் போது நமக்கு கோபம் வரும். அவள் அவமானப்படுத்துகிறாள், நல்லதங்காலை எல்லா வகையிலும் விரட்டுகிறாள், உணவளிக்க மறுக்கிறாள், அவள் பிள்ளைகளை ஏசுகிறாள்.